சரி, நீ இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம காசி தியேட்டர் பக்கத்துல ஒரு பெரிய அரிசி மண்டி இருக்கு, அங்க வந்து பாரு, உனக்கே புரியும். சின்னமணி சித்தி என்ன சொல்றாங்க? சஞ்சீவ் என்கிட்ட மேனேஜர் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா இவங்க வேற ஏதோ சொல்றாங்க. ஸ்ரீஜா, அபி வருவாளா? கண்டிப்பா வருவாமா. சஞ்சீவ பாப்பா மனசோடைஞ்சு போய் அழுவா. அச்சச்சோ, நம்ம இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். வா, நம்ம ஐஸ்கிரீம் பார்லர் போய் சூப்பரா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சாக்லேட் அப்புறம் ஐஸ்கிரீம். சரி சரி, வா வா போலாம். நல்ல வேணும் இவனுக்கு. ஸ்ரீஜா, நல்ல எக்ஸ்பென்சிவான ஐஸ்கிரீம் பார்லரா பார்த்து காரை நிப்பாட்டு. சஞ்சீவ் கஷ்டப்படுறத நினைச்சு நினைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நல்லா சரிம்மா, வாமா. ஸ்ரீஜா, உன் போன் என்ன சைலண்ட்ல போட்டிருக்கியா? இதோ பாரு, உனக்கு போன் வருது பாரு. அம்மா, இன்னொரு குட் நியூஸ்மா. என்னடி? புரோக்கர் தான்மா கால் பண்ணிட்டு இருக்கான். அநேகமா அந்த மங்கா அபி குழந்தையோட மாட்டிக்கிட்டா போல இருக்கு. ஏ ஸ்ரீஜா, என்னடி இன்னைக்கு நமக்கு ஒரே நல்லதாவே நடக்குது. சரி சரி, காரை அங்க ஓரமா நிறுத்திட்டு ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. அபியோட குழந்தை கடிச்சிட்டாங்கிற இனிமையான செய்தி என் காதால கேட்கணும்டி. சரிம்மா. ஹலோ ஸ்ரீஜா மேடம், எவ்வளவு நேரமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் நீ கால் பண்ணது எனக்கு தெரியல. சரி, ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லு. அந்த குழந்தை கிடைச்சிருச்சா? இல்ல மேடம், நான் உங்களுக்கு கால் பண்ண மேட்டரே வேற. என்ன என்ன மேட்டரு? குமார்ட்ட இருந்து குழந்தையும் மங்காவையும் காப்பாத்தனவன் தான் இன்னைக்கு குமார குழந்தை எங்கன்னு கேட்டு அடிச்சிருக்கான். குமார் சொல்றத வச்சு பார்த்தா குமார அடிச்சவனுக்கு அந்த குழந்தை ரொம்ப முக்கியம்னு தெரியுது. குமார் அடிச்சவன் யார் மேடம்? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மேடம். குமார் அடிச்சது சஞ்சீவா இருக்குமோ? இருக்கலாம் ஸ்ரீஜா. புரோக்கர், நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். நீ அந்த போட்டோவை குமாருக்கு அனுப்பி இந்த போட்டோல இருக்கிற ஆள் தான் அவனை அடிச்சாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. சரிங்க மேடம். என்ன ஸ்ரீஜா இது? புரோக்கர் அபி குழந்தை கடிச்சிருச்சுன்னு சொல்லுவான்னு பார்த்தா அபி குழந்தைய ஒருத்த தேடிட்டு இருக்கான்னு குண்டு தூக்கி போடுறான். இந்த அபி குழந்தை நம்மள நிம்மதியாவே இருக்க விடாதோ. சரி, நீ டென்ஷன் ஆகாத, வண்டி எடு. இந்த போட்டோவை குமாருக்கு அனுப்பி இவன் தான் அவனை அடிச்சானான்னு விசாரிக்கணும்.
அதை கொடுங்கண்ணே. அண்ணா டீ எடுத்துட்டு வந்திருக்கண்ணே, உள்ள வாங்க. அந்த மூட்டையை தூங்குண்ணே. அண்ணா டீனு. வைப்பா. வடை சுடா இருக்குல்ல? தம்பி, ஒரே தம்மில் இவ்வளவு மூட்டையை தூக்கி இருக்கீங்க. வாங்க உள்ள போய் வடையும் டீ சாப்பிட்டு மிச்சம் இருக்க மூட்டையை அப்புறம் வந்து இறக்கலாம். வாங்க தம்பி போலாம். சரி, ஓகே. சிந்தாமணி சித்தி சொன்ன அரிசி மண்டி இதுதானோ? எல்லா மூட்டையும் இறக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுண்ணா. சரிங்கண்ணா. சார், சொல்லுங்கம்மா. இங்க சஞ்சீவனை யாராவது வேலை பாக்குறாங்களா? ஆமா இருக்காங்க, நம்ம ஜிம்மு தம்பி. சரி, நீ யாருமா? நான் சஞ்சீவோட ஒய்ஃப். அப்படியா? சஞ்சீவ் இப்ப வெளியே வருவாப்ல, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருமா. அங்க வெயிட் பண்ணு. சரிம்மா. சரி. சஞ்சீவ் தம்பி, மிச்ச மூட்டை இறக்கி போட்டுருங்க, போங்க. சரிண்ணே, ஓகே. ஆமா சஞ்சீவ், என்ன வேலை? மேனேஜர் வேலை எனக்கு. இதுதானா சஞ்சீவ் நீ சொன்ன மேனேஜர் வேலை? அதனால நான் தான் எல்லா வார்த்தையும் முதுகுல வச்சு சுமக்கணும். முதுகுல சுமக்கணுமா? என்ன சஞ்சீவ் சொல்ற? இல்ல, அது அது ஒர்க் ப்ரெஷரு, அத சொன்னேன். நான் மேனேஜர்ல அபி, எல்லா ப்ரெஷரும் என் மேல தானே இருக்கும். அதத்தான் நான் அப்படி சொன்னேன். நீ எனக்காக இப்படி மூட்டை தூக்கி கஷ்டப்படுறியே சஞ்சீவ். ஏன் சஞ்சீவ் இப்படி எல்லாம் பண்ற? நீ மூட்டை தூக்கறத நான் பார்த்துட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ மனசு உடைஞ்சு போயிடுவ சஞ்சீவ். அதனால நான் உன்னை பார்த்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம். தம்பி, மூட்டையெல்லாம் தீர்ந்துடுச்சு, நீங்க போய் உட்காருங்க. அப்படியா? சரி. அபி, அபி சொல்லு அபி. சஞ்சீவ், நீ உடனே வீட்டுக்கு வா. ஏன், ஏதா பிரச்சனையா என்ன? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் சஞ்சீவ். நீ 10 நிமிஷத்துல நம்ம வீட்ல இருக்கணும். சீக்கிரமா கிளம்பி வா. சரி, ஓகே, உடனே வரேன். அண்ணா, சொல்லு தம்பி. நான் அவசரமா இப்ப வீட்டுக்கு போகணும். எக்ஸசைஸ் இதோட முடிச்சுக்கலாம். அப்படியா? சரி தம்பி, நீங்க கிளம்புங்க. ஓனர் எங்கண்ணே? ஓனர் வெளியே போயிட்டாருப்பா. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உள்ள டேபிள்ல வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க எடுத்துன்னு கிளம்புங்க தம்பி. சரிண்ணா, ஓகே. அண்ணா, ஓனர் டேபிள்ல 500 ரூபா வச்சிருந்தாரு. நான் 400 ரூபா எடுத்துக்கிட்டேன். இந்தாங்க, உங்களுக்கு எனக்கு 100 ரூபா வச்சுக்கோங்க.
எனக்கு வேலை செய்ய உதவி பண்ணிருக்கீங்க, இந்தாங்க அதுக்காகவாது வாங்கிக்கோங்க, பிடிங்க. தம்பி நீங்க 100 மூட்டையை தூக்கிறீங்க, கண்டிப்பா முதுகு வலிக்கும். ராத்திரி ஒத்தரம் வச்சுட்டு போடுங்க, எல்லாம் முதுகு வீங்கி போயிடும் தம்பி. சரி நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க இந்த 100 ரூபாய மணி என்கிட்ட கொடுத்துருங்க. அட என்ன தம்பி நீங்க? அட கொடுத்துருங்கண்ணே, இந்தாங்க நான் வச்சுக்கோ. சரிப்பா சரிப்பா. வரேண்ணே. வாப்பா. வணக்கம் சேட்டு. வாக்குமாரே நல்லா ஆலய இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இந்தா இந்த செயினை வச்சுக்கிட்டு பணத்தை கொடு. சரி, எவ்வளவு வேணும்? எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நீ எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது எனக்கு. உன் தேவைக்கு பணம் கொடுத்தா நான் ராஜஸ்தான் தான் போகணும். செயின் மதிப்புக்கு பணம் தரேன். எத்தனை பவுன் இது? அது வாங்கினவனுக்கு தானே தெரியும். என்ன சொன்ன? யோ, உன்கிட்ட தான் இட பாக்குற மிஷின் இருக்குல்ல, அதுல வச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. என்ன சேட்டு சிரிக்கிற? நீ சிரிக்கிறத பார்த்தா நான் சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து விற்கிறத மாதிரி பாக்குற. உன் செயின் மதிப்பு என்னன்னு உனக்கே தெரியல, அப்புறம் அப்படிதான் பார்ப்போம். யோ, அது ஏன் செயின் தாயா? ஏன் செயின்னா அது ஏன் செயின் இல்ல, என் பொண்டாடி செயின். என்ன கல்யாணம் ஆகும்போது அவ போட்டு வந்தது. இந்த செயினுக்கு 50,000 ரூபாய் தரலாம். என்னது 50,000? என்ன அவ்வளவு பெரிய செயினுக்கு இத்தனோண்டு விலை சொல்ற? அதான் மிஷின்ல எடை போட்டு பார்த்தேல, 2 பவுன் காட்டுது இல்ல, 2 பவுனுக்கு 50,000 தானா? என்ன அது பகல் கொள்ளையா இருக்கு? இங்க பாரு குமாரு, நீ திருட்டு கேஸ்ல போலீஸ் கிட்ட சிக்கினா என்ன கை காட்டி விட்டுட்டு போயிடுவ. அவங்களுக்கு யார் கப்பம் கட்டுறது? நான் தான் தரணும். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் பிடிக்கிறேன். ஓகேனா தரேன், இல்லைன்னா வேற என்ன பாத்துக்கோ. யோ, சொல்ல போனா எங்களோட பெரிய ரவுடி நீங்க தாயா. சிரிச்சுக்கிட்டே கொள்ளையடிக்கிறீங்களா? சரி கொடு. இந்த அதுல 50,000 இருக்கு. யோ, என்ன வேண்டாம், எல்லாம் கரெக்டா சரியா இருக்கும். நீ எங்களை நம்பாம தானே செயினை சுரண்டி பாக்குற, நாங்களும் நம்ப மாட்டோம். எண்ணிக்கோ எண்ணிக்கோ. அபி, எதுக்கு அபி ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? ஏய், என்ன அபி புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? முதுகு வேற வலிக்குது. அபி, நான் உனக்காக பால்கோலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சா சஞ்சீவ்? என்ன இவ சந்தேகமா கேக்குற மாதிரியே கேக்குறா? வேலை கிடைச்சதுனால தானே அபி உனக்கு பால்கோவா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் சொல்றியா சஞ்சீவ்? நீ கடத்தெருவுல மூட்டை தூக்கிட்டு வந்தத நான் தான் என் கண்ணால பார்த்தனே சஞ்சீவ். அபி, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரே நிறைய வேலை தெரியுமா? முதல் நாள்ல கூட பார்க்காம என்கிட்ட நிறைய ஃபைல கொண்டு அடிக்கிட்டாங்க. எது அரிசி மூட்டை அடுக்கிற மாதிரியா சஞ்சீவ்? இல்ல, அந்த ஃபைல் எடுத்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கிட்டு வந்ததை மறைச்சு என்கிட்ட ஆபீஸ் போயிட்டு வந்தேன்னு நடிக்கிறியா சஞ்சீவ்? சரி, எதுக்கு அவசரமா வர சொன்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அப்படியா? இல்ல நீ வேற அவசரமா வான்னு சொல்லிட்டியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி, என்ன முக்கியமான விஷயம்? சஞ்சீவ், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம். சூப்பர் அபி. எனக்கும் வேலை கிடைச்சு, உனக்கும் வேலை கிடைச்சு. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு இல்ல, அதனால இனிமே உனக்கு கிடைச்ச வேலைக்கு நீ போக வேண்டாம். ஏன் அபி? இல்ல, நீ எம்டியா இருந்தவன், உனக்கு இந்த மேனேஜர் வேலையெல்லாம் செட் ஆகாது சஞ்சீவ். அதுவும் இல்லாம உனக்கு அது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். உனக்கு பொருத்தமான வேலை கிளாத் பிசினஸ் தான். அதனால பொறுமையா அதுக்கான வேலையை நீ பாரு சஞ்சீவ். சரி, உனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். சரி, நான் சாப்பிட வேண்டியிருக்கேன். சாப்பிடலாமா? சரி, வா சாப்பிடலாம். அரிசி குடோன் ஓனர் இப்ப எதுக்கு போன் பண்றாரு? யாரு? ஆபீஸ் போன். சொல்லுங்க சார். தம்பி, நீ அவசரமா போனதா மணி சொன்னா. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் தம்பி, உங்க ஒய்ஃப் உங்களை பாக்குறதுக்காக குடோனுக்கு வந்திருந்தாங்களே. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, வண்டியில இருந்து நீ மூட்டை இறக்கிட்டு இருந்த பாரு, அப்போதான் அவங்க வந்தாங்க. என்ன தம்பி, உங்களை பார்க்கலையா? எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது தெரிஞ்சிரும் போல இருக்கே. என்ன தம்பி, எதுவும் பேச மாட்டேன்றீங்க? அது தப்பான நேரத்துல கால் பண்ணிட்டேன் போல. சரி தம்பி, நான் போனை வைக்கிறேன். சார், சரி, ஓகே சார். ஓகே தம்பி, வச்சிடறேன். சஞ்சீவ், எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு இல்ல, நீ உனக்கு ஏத்த வேலையை பாரு. நீ எம்டியா இருந்தவன், உனக்கு மேனேஜர் வேலையெல்லாம் ஒத்து வராது சஞ்சீவ். அபி, இல்ல அபி, பிடிச்ச வேலை எதுவா இருந்தாலும் செய்யலாம்ல அபி. ஒர்க் அவுட் பண்றதுன்னு நாங்க அதான் நான் செஞ்சேன். சரி சஞ்சீவ், எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? சரி. சாப்பிடு. எனக்கு ரொம்ப பசிக்குது சஞ்சீவ், சாப்பிடலாம். சஞ்சீவ், நீ நல்லா சாப்பிடு சஞ்சீவ். நிறைய ஃபைல் பார்த்திருப்பல்ல, உனக்கு பசிக்கும், நீயும் நல்லா சாப்பிடு. சாப்பிடு சஞ்சீவ். என்ன சஞ்சீவ், என்னையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடு, நானும் சாப்பிடுறேன்ல. நீயும் சாப்பிடு சஞ்சீவ், சாப்பிடு. சரி. சாப்பிடு சஞ்சீவ். சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு சஞ்சீவ். ருசியா இல்லாம வேற எப்படி இருக்கும்? ஏன் சஞ்சீவ், உழைச்சு சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்த சாப்பாடு இல்ல. இன்னைக்கு நான் நல்லா நிறைய சாப்பிட போறேன். எத்தனை பொண்ணுக்கு இந்த குடுப்பனை கிடைக்கும்? புருஷன் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி உழைச்சு சம்பாதிச்சு அந்த பணத்துல சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சஞ்சீவ்.
அபி என்ன மன்னிச்சிரு அபி